அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூடவே நம்ம செந்தில வந்து வா மீனா பால் காய்ச்சலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உடனே மீனா வந்து அத்தை வாங்க அத்தை, நீங்க தான் வந்து பாலை காய்ச்சணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சத்துக்காக நம்ம கோமதியை கூப்பிட்டு அடுப்பை பத்த வச்சுறாங்க. கோமதி அடுப்பை பத்த வச்சுட்டு பாலை ஊத்திட்டு, நம்ம புருஷனுக்கு விருப்பமே இல்லாத ஒரு இடமா இருக்கே இது, ஆனா இருந்தாலும் இடம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம மயில என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சடனா பின்னாடி திரும்புறாங்க. பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்து ஒரு மாதிரி விரக்தியா, நம்ம பசங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட உள்ள வராரு. இதை பார்த்த மயில் வந்து அத்தை இங்க பாருங்க மாமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரை பார்த்ததுமே அந்த கூட்டமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டதை தாண்டி நம்ம செந்தில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற யார் யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்து பாண்டியனை போய் அப்பா வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. பாண்டியன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்கவலையோடு வந்து நிற்கிறாரு. நின்றுமே வாங்க எல்லாருமே சேர்ந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் காய்ச்சல் தான் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. பண்ணிட்டு எல்லாரோட முகத்துலையுமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. உடனே நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா அத்தை மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் சேர்ந்து அவங்களோட காலில் விழுறாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நல்லா இருங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வாழ்த்துறாரு. இதையெல்லாம் பார்த்து நம்ம செந்தில் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, அப்பாவும் அவர் பண்ண வேண்டிய கடமையை பண்ணுறாரு அப்படின்னு தான் அப்பயுமே நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு நல்லது தான் எடுத்து சொல்கிறாரு அப்படிங்கிறத ஒரு செகண்ட் கூட நம்ம செந்தில் வந்து புரிஞ்சிக்கவே கிடையாது. தனியாக ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு கூடிய சீக்கிரம் வருத்தப்படுற அளவுக்கு செந்தில் நிறைய விஷயங்களை அனுபவிக்க போகிறாரு. குடும்பம்னா என்ன, குடும்பத்தோட பொறுப்பு எப்படி இருக்கும், அது இவ்வளோ நாள் அப்பா எப்படி தாங்கிட்டு இருந்தாரு, நம்ம சாதாரணமாக அவர் அசிங்கப்படுத்திட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக நம்ம செந்தில் ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வரதான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.